கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இப்பொழுது நாம் நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து போகிறோம். ஆகாய் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகாய் 2:16 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை உண்டாவதாக. அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது அது 10 மரக்கால் மாத்திரமே இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொல்ல ஆலையினிடத்தில் வந்தபோது 20 குடம் மாத்திரமே இருந்தது. ஆம், இந்த ஆகாய் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது. ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை அம்பாரம். இந்த அம்பாரம் என்றால் என்ன? இந்த அம்பாரம் என்பது எதை குறிக்கிறது? இந்த அம்பாரத்தை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? பொதுவாக அம்பாரம் என்று சொன்னா என்ன என்கிற அர்த்தம் அநேகருக்கு தெரிவது கிடையாது. அது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்டோரேஜ் பாக்ஸ் என்று சொல்லுவாங்க. சேமித்து வைக்கும் பெட்டி, அதற்கு பேர் அம்பாரம். இல்லாவிட்டால் கொள்ளளவு பெட்டி என்று சொல்லுவாங்க. கொள்ளளவு பெட்டி என்று சொன்னால் எவ்வளவு கொள்ளுகிறதோ அந்த அளவுக்கு நிரப்பி வைக்கிற இடம் அல்லது அறை என்றார். இந்த அம்பாரம் என்பது வேதத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துக்கு மேலாய் வந்திருக்கிறது. அதிலே இந்த அம்பாரம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதத்திலே விவரிக்கப்படுகிறது, வர்ணிக்கப்படுகிறது. அதுல இந்த 5 விதமான அம்பாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்பாரம் என்னன்னா, அந்த 2 நாளாகமும் 31 அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு அம்பாரம் இருக்கு. அதுக்கு பேர் சாதோக்கின் புத்திரரின் அம்பாரம் அப்படின்னு. தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் செய்த, வேலை செய்த, ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றின அவர்களுக்கென்று அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு அம்பாரம் இருந்துச்சாம். அந்த அம்பாரத்தை குறித்து அங்க பார்க்கும்போது அது எப்பயுமே நிரம்பியே இருக்கக்கூடியது. அந்த அம்பாரம் இருக்கிற அந்த ஆலயமோ அந்த ஆலயத்தை சார்ந்த ஆசாரியர்கள், லேவியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகளுக்கு குறைவே இருந்தது. அதனாலதான் எனக்கு இந்த அம்பாரம் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இதை தவிர மிக முக்கியமான சில அம்பாரங்கள் உண்டு. அந்த அம்பாரத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரூத் 3:7 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாய் இருந்து ஒரு அம்பாரத்து அடியில வந்து படுத்து கொண்டான். கர்த்தர் நல்லவை. இங்கே கர்த்தர் நல்லவை. இங்கு முதலாவது ஒரு அம்பாரத்தை பார்க்கிறோம். இதற்கு 2 விளக்கங்கள் உண்டு. ஒன்று, ஏராளமான வயல்வெளியை வைத்திருக்கிற போவாஸ், அவன் ராத்திரியிலே சாப்பிட்டுட்டு நித்திரைக்காக போகும்போது அந்த அம்பாரத்துக்கு அடியில வந்து படுத்து கொண்டான். அப்படின்னா அந்த அம்பாரம் என்பது என்ன? வயலில் அறுத்ததான கோதுமை, வயலில் அறுவடை செய்ததான வார்கோதுமை, வயல்வெளியில் வந்த தானியங்கள், இது எல்லாத்தையும் கொட்டி வைத்து பாதுகாக்கிற ஒரு பெரிய பெட்டகம். அந்த பெட்டகத்துக்கு பேர் தான் அம்பாரம். இப்போ இத போவாஸ் வந்து அம்பாரத்துக்கு அடியில படுத்துக்கிட்டார். அப்படின்னா கர்த்தர் நல்லவர். அந்த அம்பாரம் எவ்வளவு பெரிதா இருந்திருக்கும் என்று பாருங்க.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அளவுக்கு அது பெரிதாயிருந்தது, நீளமாயிருந்தது, அகலமாயிருந்தது, உயரமாகவும் இருந்தது. நீளமாக, அகலமாக, உயரமாக. அப்போ கிட்டத்தட்ட 1100 மூட்டை தானியத்தை கொட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு அது பெரிய ஒரு ஸ்டோரேஜாக, ஒரு அம்பாரமா இது. இதுதான் எழுத்தின்படியான முதலாவது விளக்கம். ஆனா இந்த ரூத் 3:7 பார்க்கிற இந்த அம்பாரத்துக்கு இன்னொரு விளக்கமும் எழுதப்பட்டிருக்கு. அது என்ன அம்பாரம், என்ன விளக்கம் என்றால், போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாய் இருந்து. ஆமென். இங்கு சொல்லப்படுகிற இந்த அம்பாரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? நல்ல மகிழ்ச்சியின் அம்பாரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பதான் நீங்க தேவனுடைய வார்த்தைய கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஒரு தேவ பிள்ளையின் ஜீவியமானது ஒரு பக்கத்துல நீளமாகவும், உயரமாகவும், அகலமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நெருக்கத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிறது. கோணி போய், குறுகி போய், நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு அப்படியே இருப்பது தான் ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் பல நேரத்திலே நினைக்கிறோம். ஆனா எல்லா நாளும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி விடுவது கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அவர்களை ஆண்டவர் சொத்திர நீளமாகவும், அகலமாகவும், உயரமாகவும் கொண்டு போய் வைக்கிறது. அந்த நீளமா, அகலமா, உயரமா இருந்தா மட்டும் பத்தாது. அதற்குள்ள போய் தங்கும் போது அங்க என்ன இருக்க வேண்டும்? நல்ல மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு சிலருடைய வீடு பார்த்தீங்கன்னா நல்ல வாசஸ்தலம் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், டைனிங் ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், டாய்லெட் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், கெஸ்ட் ரூம் இருக்கும், மெயின் ஹால் இருக்கும், போர்ட்டிகோ இருக்கும், கார் பார்க்கிங் இருக்கும், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பல தரப்பட்ட அறைகள், விஸ்தாரமான இடங்கள் நிறைந்த வீடுகள் பலருக்கு உண்டு. ஆனா உள்ளே எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா கேட்டா அதுதான் கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் கீரியும் பாம்புமாய் இருக்கிற ஆளும். எப்போ பார்த்தாலும் வீட்டிலே ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அனுபவம். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு அறையில போயிட்டு கதவை இழுத்து மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டே இருக்கிற அனுபவம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ அம்பாரம் நீளமா இருக்கிறது போல, அகலமா இருக்கிறது போல, உயரமா இருக்கிறது போல, ஊரார் சொல்லத்தக்கதாய், உறவினர்கள் பேசத்தக்கதாய், சத்துருக்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் வீடு பெருசா இருக்கும். ஆனா வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையே. இப்போ இந்த போவாச பாருங்க, ஒரு மனுஷன், அவனுக்கு அங்க தாய் இருந்ததாக சொல்லப்படல, தகப்பன் இருந்ததாக சொல்லப்படல. அந்த இடத்துல அவனுடைய வேலைக்காரிகள் உண்டு, வேலைக்காரர்கள் உண்டு. அவர்கள் இந்த சுத்திரம் அந்த நெல் அடிக்கிற களத்துக்கு வரவே முடியும். ஏனென்றால் இவன் பெரிய ஒரு சுத்திர கோடீஸ்வர செல்வந்து, அவனுக்குன்னு தனி ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு மரியாதை உண்டு. அப்போ அந்த வேலைக்காரிகளும் எங்கேயோ போய் படுத்துட்டாங்க, எங்கேயோ இருந்துட்டாங்க. ஒரு தனி மனுஷனா இப்போ அவன் என்ன பண்றான்? அம்பாரத்துக்கு அடியில வந்து படுத்திருக்கிறான். தனி மனுஷனா இருந்தாலும் அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க, நல்ல மகிழ்ச்சியுள்ள மனிதனாய் இருந்திருக்கிறான். இதத்தான் இங்க கவனிக்கணும். இன்னைக்கு போவாஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வர்ற ஞாபகமே போர்வதான் ஞாபகம். போவாஸ் அப்படின்னாலே அவன் ரூத்த கல்யாணம் உடனே புள்ள பெற்றுட்டான், இதுதான் ஞாபகம் வருது. அதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது. அவனுக்கு போர்வை கொடுக்கப்பட்டது, அவன் மடியில இருந்து தானியத்தை அழுந்து போடப்பட்டது, அப்புறம் கல்யாணம் பண்ணது, அப்புறம் புள்ள பெற்றது, அப்புறம் சுத்திரம் அவன் பாட்டி தூக்கி வளர்த்த, இதெல்லாம் தெரிஞ்ச கதைகள், தெரிஞ்ச சம்பவங்கள். ஆனா இந்த போவாஸ் தனித்திருக்கிற இடத்துல, அவன் படுத்திருக்கிற இடத்துல கூட எப்படி இருக்கிறான் பாருங்க, மகிழ்ச்சியாய் இருந்திருக்கிறான்.
இதுதான் இங்க இன்றைக்கு தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மெய்யான சத்தியம். அண்ணனோட இருக்கிறேன், அப்பாவோட இருக்கிறேன், நாத்தனாரோட இருக்கிறேன், என் சம்பந்தியோட இருக்கிறேன், நான் மாமனார் மாமியாரோட இருக்கிறேன், என் புருஷனோட இருக்கிறேன், எல்லாம் நல்லது. நீங்க யாரையும் விட வேண்டாம், எல்லாரோடும் இருங்கள். ஆனால் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறீங்களா என்பதற்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு சில நேரத்துல இவங்க எல்லாருமே கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆள் வியாபாரத்துக்கு போவோம், ஒரு ஆள் சுதந்திர பொருட்கள் வாங்க போவாங்க, ஒரு ஆள் வேலைக்கு போவாங்க, ஒரு ஆள் ஆபீஸ் போவாங்க, சில நேரத்துல மற்றவர்கள் வெளிக்காரியம் போயிடுவாங்க. பல நேரத்துல நீங்க தனியா இருக்க வேண்டிய கட்டாயம் வந்தது மட்டுமல்ல, இனிமேலும் வரும். ஆனா எல்லாருமே இல்லாத நேரத்துல நீங்க தனியா இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரும்போது அப்போ உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியுதா? 4 பேர் இருக்கும்போது சிரிக்கிறோம் என்பது மெய்யான சிரிப்பு கிடையாது. அப்படி சிரிச்சுதான் ஆகணும், இல்லாட்டி பல கேள்வி கேட்பாங்க. ஒரு நம்மளை பார்த்து ஏதாவது யோசிப்பாங்க. பலவிதமான சிந்தனைக்கு அங்க இடம் கொடுக்க வேண்டிய வரும். ஆனா யாருமே இல்லாத போது தனித்திருக்கிற நேரத்துல, யாவோ அமைதியா படுத்திருக்கிற நேரத்துல உங்களால சிரிக்க முடியுதா? நல்ல மன மகிழ்ச்சியா இருக்க முடியுதா? இங்க அருமையானது வசனம் சொல்லுது. ரூத் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 அவன் புசித்தான், 2வது காடியை குடித்தான், 3வது மகிழ்ச்சியாய் இருந்தான், 4வதாக அம்பாரத்து அடியில வந்து படுத்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒண்ணு புசிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியல. சிலருக்கு என்ன சொல்றாங்க, நான் ஒத்தையில கிடந்து ஒத்தையில சாப்பிட்டு கிடக்கிறேன்னு சொல்லி. ஆனா அந்த ஒத்தையில உட்கார்ந்து சாப்பிட்டதுல கூட இந்த போவாசோட வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அந்த அம்பாரம் மகிழ்ச்சியின் அம்பாரமா இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டுடைய கிருபையினால் என்னுடைய 2வது குமாரன் சம்பத் சாம்ராஜா அவர்களையும் அவருடைய மனைவியையும் குழந்தையும் கொண்டு வந்து தேவன் என்னோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார். ஆனா கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும், போன பிப்ரவரியில இருந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ராத்திரி இரவுக்கு ஜெபம் முடியும் 10 மணி அல்லது 10:10க்கு முடியும். முடிஞ்ச உடனே சாப்பிட போனாக்க 10:30க்குள்ள எல்லா கடையும் க்ளோஸ் ஆயிரும். நான் 10:10க்கு வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது டிஃபன் கிடைக்குமான்னு பார்த்தாக்கா எல்லா ரோடும் ஒரே இருட்டு கருங்குமா கிடக்கும். அங்க தூரமா போனா ஏதாவது கடை இருக்கும். சார், ஐயோ சார், எல்லாம் முடிஞ்சு போச்சும்பாங்க. இங்க வந்தா ஒண்ணு இல்லாம கடைசியில் எங்கேயோ ஏதோ ஒண்ணு கிடைக்கும். வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து நுழையும் போது கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேல ஆயிரும். எந்த டேபிள்ல உட்காந்து சோத்திர பிரசங்கம் பண்ணனோ, எந்த டேபிள்ல ஆவில நடத்தினோ, அதே டேபிள்ல விரிச்சு உட்காந்து ராத்திரி 11:15 11:00க்கு உட்காந்து சாப்பிடுவேன். அதுல சாப்பிடும் போது பல நேரத்துல அது இருதயத்துக்கு ஏற்றதாகவும் மனதுக்கு ஒத்து போகக்கூடியதாகவும் இருக்காது. ஒண்ணு சட்னி இருக்காது, இல்லாட்டி குழம்பு இருக்காது. 2 இருந்துச்சுனாக்கா அங்க வாங்கிட்டு வந்த புரோட்டா நல்லாவே இருக்காது. நல்ல போராட்டத்தை போராடினே என் தொண்டையை காத்து கொண்ட மாதிரி அதை போராடிதான் அதை சாப்பிட வேண்டும். ஆனாலும் அந்த ஒரு தனிமை, அந்த தனிமையில் இருந்து அல்லல் பட்டு இருக்க கொஞ்சம் சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து டேபிள்ல நூலெல்லாம் பிரிச்சு உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்தாலும் பாருங்க, திரும்பவும் ஒரு விதமான தெய்வீக மகிமை நிறைத்தது, ஒரு தேவ பிரசன்னம் ஆட்கொண்டது. திரும்ப ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு ஏஞ்சி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ண, பைபிள் படிக்க, ஜெபிக்க, இருட்டோட ஜெபத்துக்கு ஆயத்தமாக முடிஞ்சு. இப்ப இதை ஒரு சாட்சியா தான் சொல்ல, பெருமையாக சொல்ல. ஏன் சொல்றேன்னா, தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனால் பௌசுத்திரம் ஆசிரியப்படுகிறவர்களுக்கு எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லாரும் இருப்பார்கள் என்றும் கிடையாது, இருக்க வேண்டும் என்பதில்லை. இந்த போவாச போல தானே புசித்து தானே குடித்து கர்த்தர் நல்லவே மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய கட்டாயம் வரும்.
ஆனாலும் அந்த மனுஷன் அந்த ஸ்தோத்திரம் அதற்கு மத்தியில மகிழ்ச்சியா இருந்து, ஆண்டவர் எனக்கு இவ்வளவு வயலை கொடுத்திருக்கிறார், எனக்கு இவ்வளவு களத்து மேற்ற கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு வேலைக்காரனை கொடுத்திருக்காரு, வேலைக்காரிகளை கொடுத்திருக்காரு, இந்த வருஷம் நல்ல விளைச்சலை கொடுத்திருக்கிறாரு, அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு வந்து அந்த அம்பாரத்து அடியில படுத்தார் பாருங்க. இங்க சொல்லப்படுகிற அம்பாரம் முதலாவது சொன்னேன், அது பூமியின் ஆசீர்வாதமாகிய வசுதிரம், நீளமும் அகலமும் உயரமும். இரண்டாவது சொன்னேன், அது மகிழ்ச்சி என்கிற அம்பாரம். இப்ப இந்த அம்பாரத்துக்கு மூணாவது ஒரு பேரை சொல்றேன், இதுதான் கர்த்தருடைய கரம் என்கிற அம்பாரம். ஓ கர்த்தருடைய கரம், நான் போய் படுத்துக்கொண்டேன், அவருடைய வலது கரம் என்னை அணைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஒரு தேவப்புள்ள வாழ்க்கையில இந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஓ அதுதான் மெய்யான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். அப்படிங்க முதல் அம்பாரமே நல்ல ஒரு மகிழ்ச்சியின் அம்பாரம். அது பார்க்கறதுக்கு பெரிய படாபஸ்தா இருந்தது. இரண்டாவது மகிழ்ச்சியா மாறினது. மூணாவது கர்த்தருடைய கரமாகவே மாறிவிட்டது. இந்த அனுபவம் உங்க குடும்பத்துல இருக்கான்னு பாருங்க. இந்த மகிழ்ச்சி உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல இருக்குதான் பாருங்க. இல்லாட்டி ஆண்டவரே எனக்கு தொட்டிலும் வேண்டாம், எனக்கு கட்டிலும் வேண்டாம், ஒரு அம்பாரத்துக்கு அடியில படுக்கிறதுக்கான ஒரு மகிழ்ச்சி இருந்தா போதும் என்று கேட்டு பாருங்க. அந்த மகிழ்ச்சி நம் அம்பாரத்தின் அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவது பார்த்தோம் மகிழ்ச்சியின் அம்பாரம். இரண்டாவது இன்னொரு அம்பாரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது, உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல இருக்கிறது. இங்கு இந்த உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு 2வதாக ஒரு அம்பாரத்தை பார்க்கிறோம். இந்த அம்பாரம் எழுத்தின்படி பார்த்தா ஏட்டிக்கு போட்டியான ஒரு அம்பாரம், எந்த விளக்கத்துக்கும் ஒவ்வாத ஒத்து வராத ஒரு அம்பாரம். ஏன் என்று சொன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, ஓ லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல இருக்கு. லீலி புஷ்பம் எங்க இருக்கிறது, கோதுமை எங்க இருக்கிறது? லீலி புஷ்பம் மலைகளிலே, மலைக்கு மேலே, முட்களிலே, முட்காடிலே, முட்களுக்கு நடுவே இருப்பது லீலி புஷ்பம். கோதுமை எங்க இருக்குது? பட்ட நல்ல வெட்ட வெளியிலே, தரையிலே, விஸ்தாரமான வயல்வெளியிலே ஓசன் நல்ல விளைஞ்சி அது தட்டப்பட்டு இப்ப களத்தில் அடிக்கப்பட்டு கோபுரமா இருக்கு. காட்டில இருக்கிற லீலி புஷ்பத்தையும் வயலில் இருக்கிற கோதுமையையும் இந்த அம்பாரம் ஒன்றாய் சேர்க்கிறது. அப்போ இது என்ன அம்பாரம் என்று சொன்னா, ஓ மீகா 7:14 சொல்லுகிறபடி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிற அந்த அம்பாரம். ஏன்னா இது ஆரம்பத்திலே சொல்கிறோம் லீலி புஷ்பத்துக்கு ஒப்பான ஒரு அம்பாரமா இருக்கிறது. ஆனா பின் நாட்களில் அது அப்படியே கோதுமையை கொட்டி வைக்கிற அம்பாரமாய் மாறுகிறது. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த லீலி புஷ்பம் என்பது எதை குறிக்கிறது, கோதுமை என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? லீலி புஷ்பம் என்பது கிறிஸ்துவின் சுபாவங்களை காண்பிக்கிறது. ஒரு புஷ்பம் என்று சொன்னால் அது அழகான பூ என்று அர்த்தம். அந்த பூ என்பது பார்ப்பதற்கு முதலாவது கவர்ச்சியாய் நல்ல அழகாய் இருக்கும். இரண்டாவது அந்த பூவானது பார்ப்பதற்கு நல்ல மென்மையாய் மிருதுவாயிருக்கும். மூன்றாவது அந்த பூவானது நல்ல மனம் வீசக்கூடியதாய் இருக்கும். இப்போ இந்த மூன்றும் இருக்கிறதா ஒரு புஷ்பம். அப்ப நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து கூட எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறவராகத்தான் இருந்தார். அதனாலதான் அவர் போன இடத்துக்கும் போகாத இடத்துக்கு கூட ஜனங்கள் தேடினார்கள், ஓடினார்கள்.
ஒன்று, அந்த பூ நன்றாய் கவர்ந்து இழுக்கக்கூடியது. இரண்டாவது, அது மென்மை உள்ளது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்துல நீங்க மற்றவங்களை பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள், லேவியர்கள், வேதப்பாரகர்கள், ஆயக்காரர்கள், அப்புறம் பரிசேயர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரடு முரடா இருப்பாங்க. அவங்க வாயின் வார்த்தையை பார்த்தீங்கன்னா அம்பு பாய்ச்சறமா இருக்கும். அவங்க உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெகஜாண்டிக்கா பயங்கர உயரமா பயங்கர தடித்தலா இருக்கும். அப்புறம் அவங்க கையில வச்சிருக்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இப்படி எல்லாமே கரடு முரடு நிறைந்தவர்கள் தான் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் இருந்தவர்கள். அப்படி பயங்கரமான கரடு முரடும் பொல்லாப்பும் நிறைந்த அந்த முரட்டு மனிதர்களுக்கு மத்தியிலே இயேசு ஒரு பூவை போல காணப்பட்டார். நீங்க இயேசுவையும் அங்கே பாருங்க, அங்கிருந்த வேதப்பாரர்களையும் ஆயக்காரர்களையும் பாருங்க. ஒரு பக்கம் இயேசு அழகா பிரசங்கம் பண்ணுவார், மறுபக்கம் இவங்க ரகசியரில் கூடி அவனை கொலை பண்றது எப்படி, அவனை பிடிச்சிட்டு போறது எப்படி, அவனை கொண்டு போய் நியாயந்துக்கிறது எப்படி, இவனை எல்லாருக்கும் இழுத்து போறது எப்படி, அவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறது எப்படி, இதத்தான் அவங்க பேசுவாங்க. இப்ப கொஞ்சம் கவனிங்க, இந்த பக்கத்துல இவங்களுடைய சுபாவமும் நடவடிக்கை எல்லாமே தகுதிப்பாவா இருக்கு. ஆனா அந்த பக்கத்துல இயேசுவை பார்த்தா, என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தள்ள ஏற்றுக்கொள்ளுகிறேன். மகனே, இதோ உன்னை விடுதலையாக்குகிறேன். ஓ சீயோன் குமாரத்தையே, இப்படி ரொம்ப அன்பா ஒரு லீலி புஷ்பத்தை போல மென்மையாய் பழகுகிறார். அப்போ இந்த சூத்திர அம்பாரம் ஒரு லீலி புஷ்பம். அந்த லீலி புஷ்பம் இரண்டாவது எப்படி இருக்கிறது? நல்ல மென்மையா இருக்கு. அதனாலதான் சொன்னேன் அது கிறிஸ்துவின் சுபாவம் என்று சொல்லி. மூன்றாவதாக கர்த்தர் நல்லவே. ஒன்று கவர்ச்சியாய் இழுக்கக்கூடியது, இரண்டாவது மென்மையானது, மூன்றாவது நல்ல வாசனை வீசக்கூடியது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே ஜீவியத்திலே என்னையா வாசனை இருந்ததுன்னாக்கா, நிரந்தரமான வாசனை ஒண்ணு இருந்தது, தற்காலிக வாசனை ஒண்ணு இருந்தது. இயேசுவின் ஜீவியத்துல காணப்பட்ட நிரந்தர வாசனை என்னன்னா, இன்னைக்கு யோவான் மூலமா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுனாரோ, அப்போ பரிசுத்தாவின புதாவை போல இறங்கினார். அன்றைக்கு இறங்கின புறாவை போன்ற அந்த பரிசுத்தாவி என்னும் வாசனை அவரிடத்தில் நிரந்தர வாசனையா இருந்தது. இரண்டாவது தற்காலிக வாசனையும் அவர்கிட்ட என்னன்னா, ஒரு பட்டணத்துக்கு போகிறா, ஒருத்தர் வெள்ளைக்கல் பரணியில கொண்டு தைலத்தை ஊத்துறான். இன்னொரு பட்டணத்துக்கு போறா, அந்த தைல குப்பிய கொண்டு உடைச்சு ஊத்துறான். இன்னொரு இடத்துக்கு போறாரு, இந்த கால்களை கழுவிட்டு உள்ள வரத்துக்கு தண்ணியை வைக்கிறாங்க. இப்போ இயேசு கேட்காமலேயே சில வாசனைகளை கொண்டு இயேசுவுக்கு கொடுக்கிறாங்க. அப்ப இயேசுவின் ஜீவியம் பிதாவின் பரிசுத்தாவி என்கிற நிரந்தர வாசனையினாலும், ஜனங்களுடைய அன்பு என்கிற தற்காலிக வாசனையினாலும் நிறைந்ததா இருந்தது. அதனாலதான் இந்த இரண்டாவது அம்பாரம் என்பது, ஓ கர்த்தர் நல்லவர், அது கிறிஸ்துவை காண்பிக்கிற அம்பாரம் என்று சொல்லுகிறேன். இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை முதலாவது பாருங்க. இந்த இடத்துல நான் சத்தியத்தை கொஞ்சம் வெளிப்படையா உண்மையா சொல்ல, உங்க எல்லாரும் குறித்து எனக்கு வருத்தம் உண்டு, உங்க எல்லார் மேல எனக்கு மனஸ்தாபம் உண்டு, உங்க எல்லார் மேல எனக்கு கோபமும் உண்டு. என்னையா இப்படி சொல்றீங்க, வருத்தம் இருக்கு, மனஸ்தாபம் இருக்கு, கோபம் இருக்குன்றீங்களே, அப்படி என்னன்னு கேட்டாக்கா வெளிப்படையா உள்ளதை சொல்றேன். இந்த லீலி புஷ்பம் கவர்ந்து இழுக்கக்கூடிய, அப்படின்னா இந்த ஜெபத்துக்கு எவ்வளோ நாள் நீங்க வர்றீங்க, விதவிதமான சத்தியங்கள், ஆழ்ந்த உபதேசங்கள் சொல்லப்படுகிறது. தேவையில்லாத கட்டுக்கதைகள் இங்கு கட்டவிழ்க்கப்படுவது கிடையாது. ஆண்டவர் பேசினால் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அறியப்படாத சத்தியம்லாம் இங்க போதிக்கப்படுது. இதெல்லாம் கேட்கறீங்க. ஆனா எத்தனை பேரு கவர்ந்து இந்த கூட்டத்துக்கு இழுத்துட்டு வந்தோம்? எத்தனை பேர் இந்த கூட்டத்துல சத்தியத்தை கேட்க வச்சோம்? எத்தனை பேருக்கு நாம சொல்றோம், கொண்டு இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க, இதெல்லாம் வாழ்க்கைக்கு அவசியம் சொல்லி கட்டாயப்படுத்தணும். இன்னும் கவர்ந்து இருக்கிற தன்மை வரல. இரண்டாவது, அந்த எலிகிளி புஷ்பம் ரொம்ப மென்மையானது.
எஸ்எஸ்கே சாமுவேல் பாஸ்டர் பேசும்போது அப்படி வாங்கின ஐஸ்கிரீம் ஒழுகி போற மாதிரி பேசுறோம். பேசுறதுக்குள்ள ஐஸ்கிரீம்லாம் போயிடுச்சு, கையில குச்சி மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு மனசு சூத்திரம் உடஞ்சி அழுது சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிச்சு நல்லா பேசுறோம். நல்லது, அது எனக்கு மகிழ்ச்சி. ஆனா இதே பேச்சு சுபாவமோ சொந்த வீட்டுல புருஷங்கிட்ட இருக்கா? இல்ல. சிங்கம் கர்த்திக்கிற மாதிரி இருக்கு, கரடி உருமுற மாதிரி இருக்குது, புலி அப்படியே சத்தம் போடுற மாதிரி இருக்குது. ஐயோ, அங்க இருக்கிற புருஷனும் சரி மனைவியும் சரி அவங்க வாயை திறந்துட்டாங்களா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அப்படி சச்சி காராவடை அப்படின்னு சொல்லி அடைச்சி போட்ட பழைய முறுக்கு டப்பா மாதிரி ஆஃப் ஆயிடும். ஏன்னா இங்க மென்மையை வெளிப்படுத்த வேண்டியவர்கள் அந்த மென்மையை சூத்திரம் சாந்தத்தை வெளிப்படுத்துவதில்லை. எப்ப பார்த்தாலும் கோலும் தடியுமா தான் இருக்காங்க. நல்ல வேளை தாவீது வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்திருந்தாக்கா இவங்க கதையே வேற. எந்த நேரமும் கோலும் தடியுமா தான். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நல்லவன். அந்த கோல் இருக்க வேண்டிய நேரத்துல கோலை கையில வச்சிருக்கணும். எல்லா நேரத்திலும் இல்ல. கொஞ்சம் மென்மையை கடைபிடிங்க. வீட்டுல இருக்கவங்கள்ட்ட, பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட, கூட பிறந்தவங்கள்ட்ட, கட்டின மனிதர்கள்ட்ட, பெற்றவர்கள்ட்ட, இல்ல வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் மென்மையை கடைபிடிங்க. அதுதான் இங்க 2வது அம்பாரம். அம்பாரம் என்றால் வர்றதெல்லாம் சேர்த்து சேர்த்து உள்ள வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. அம்பாரத்துக்கு இன்னொரு பழக்கம் இருக்குங்க. அது எப்படி தன்னிடத்தில் வருகிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குதோ அதே போல அந்த அம்பாரம் இன்னொரு பக்கத்துல வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தானியத்தை வேக வைக்க வந்து எடுத்தா தானியத்தை கொடுக்கும். கோதுமை வேணும்னு வந்து கேட்டா கோதுமையை கொடுக்கும். எப்பயுமே தானே வச்சுட்டு அது கொடுக்கிற தன்மை. அந்த மென்மை என்பது வெளிப்படணும். பேச்சுல வெளிப்படணும், சுபாவத்துல வெளிப்படணும், குணத்துல வெளிப்படணும், நடக்கையில ஜீவியத்துல வெளிப்படணும். அந்த மென்மையை இந்த லீலி புஷ்பமாகிய அம்பாரத்தை போல உங்க வெளிப்படுத்துங்க. அதைத்தான் உங்க வீட்டுல எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க பேசுனாலே ஏதாவது வாயை தருது என்ன சொல்றதுமா? வேற வேலையே இல்லை. சூத்திரம் தினந்தோறும் ஆராதனைக்கு போயிட்டா வானத்துக்கு பூமிக்கும் அக்கறை புக்கரன். ஆனா இங்க வந்துட்டா ஐயோ எல்லா அந்நிய பாஷையும் உள்ளவர். இதுக்கு ஏன் ஜபத்துக்கு போகணும்னு கேட்டு இயேசுவின் வல்லமை ஊழியம் தூசிக்கப்படுது. எஸ்எஸ்கே சாமுவேல் பேரை சொல்லாமையே என்னை அங்க திட்டிட்டு இருக்காங்க. காரணம், மென்மையை வெளிப்படுத்த வேண்டியவர்கள் மென்மையை வெளிப்படுத்தாம எல்லா நேரமும் ஒண்ணு சவள மாதிரி ஈட்டிய தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்குது. கர்த்தர் நல்லவை, இப்ப குத்தவா அப்ப குத்தவா நான் சொல்றேன் இல்ல. உங்க அம்பாரம், இங்க சொல்லப்படுகிற அம்பாரம் 2வது எதை குறிக்குது? அது உங்க சரீரத்தை குறிக்கிறது. இந்த சரீரத்துல இருந்து மென்மையை வெளிப்படுத்துங்க. என்ன சொல்றோம்? சில நேரத்துல சிலர் என்னை பார்த்து கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ரோசமே இல்லையா, உங்களுக்கு ரோசமே கிடையாது அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஆச்சு, ஏன் அப்படி கேக்குறீங்கன்னா, எப்பயுமே கோவப்பட மாட்டீங்க, யார்கிட்டையும் அந்த மாதிரி ஒண்ணு பேச மாட்டீங்க, இப்போ எது எடுத்தாலும் பேசியே சமாளிக்கிறீங்க, என்ன சொன்னாலும் சிரிச்சிடுறீங்க. எப்படி உங்களால முடியுது? அதுக்கு ஒரே ஒரு காரணம், அது என்னுடைய பிறப்பின் தன்மை கிடையாது, என்னை பிறக்க வைத்த என்னை ஆண்டவராக இயேசுவின் தன்மை அது. அப்போ நான் மற்றவர்களுக்கு ஒரு மென்மையாய் காணப்படும். 3வதாக கர்த்தர் நல்லவே, இந்த லீலி புஷ்பம் 3வது நல்ல வாசனை வீசக்கூடிய அந்த வாசனை என்ன? கர்த்தர் உங்களை உங்க வீட்டுக்கு ஒரு அம்பாரமா, உங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு அம்பாரமா, உங்க பகுதிக்கு ஒரு அம்பாரமா வச்சிருக்காருன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அவன் கேட்க மாட்டான் பாஸ்டர், அவன் பிறப்புலன்னு எனக்கு தெரியும் பாஸ்டர், அவன்கிட்ட போய் பேசுனா ஏன் ஆவி கெட்டு போயிருன்னு சொல்லி கேட்க வர்ற ஆளையும் நீங்களே சொல்றோம் நாட் குட் அப்படின்ற சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடாதீங்க, வெரி குட்னு போடுங்க. ஒரு பிள்ளை பள்ளியிலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி அவன் சொல்ற சர்டிபிகேட் வாங்குறான்னாக்கா அந்த சர்டிபிகேட் வாங்கின உடனே சர்டிபிகேட்ல ஏன் பேர் இருக்கான்னு பார்க்க மாட்டான். சர்டிபிகேட்டை கையில வாங்கணும் பாக்குறதே அங்க என்ன சொல்றோம் அழகா குறிச்சிருக்காங்க, குட் போட்டிருக்காங்களா, வி குட் போட்டிருக்காங்களா, நாட் குட் போட்டிருக்காங்களா பார்ப்போம்.
அந்த வீக்குட்டுன்னு ஒரு போட்டிருக்கிறத பார்த்துட்டா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப நம்ம எல்லாருமே நம்ம இந்த சரீரமாகிய அம்பாரத்துல மற்றவர்களுக்கு வெரி குட் கொடுப்போம். அதுதான் இங்க ஜீவியம். கடந்து போகட்டும். அடுத்ததாக இந்த உன்னதப்பட்டு 7:2 ஓசத்திரம் அங்க பார்க்கிற கோதுமை, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இது ஏட்டிக்கு போட்டியான ஒரு அம்பாரம். இப்ப இந்த கோதுமை என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? பக்குவப்பட்ட அனுபவத்தை குறி. ஏன் என்று சொன்னா, ஏன் கோதுமையை பக்குவப்பட்ட ஜீவியம் சொல்றேன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்க மாட்டாது. இப்ப கோதுமை என்பது எதை குறிக்கிறது? சாவையும் மரணத்தையும் குறிக்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கைய ஆண்டவர் அம்பாரமா மாத்தி நல்ல கோதுமையை கொடுத்து, தானியத்தை கொடுத்து, வார்கோதுமையை கொடுத்து, நல்ல பல வகைகள் கொடுத்து, திராட்சரசத்தை கொடுத்து, இதெல்லாம் எப்பயுமே உங்களை ஆசீர்வதிச்சாலும் ஒரு நேரம் வரும்போது நமக்குள் ஒரு பக்குவம் வரணும். அந்த பக்குவம் என்னன்னா, கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஓ ஆண்டவருக்காக நான் மறிக்கவும் ஆயத்தம். ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு சீக்கிரம் எடுக்க போறீரா அப்படின்னு கேட்க கூடாது. அதனாலதான் இந்த அம்பாரத்தை சொல்லும் போது, அம்பாரத்திலே ஒரு பயங்கரமான அம்பாரமும் உண்டு. வாசிக்கிற யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோபு 5:26 வாசிக்கிறேன். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். இங்க அம்பாரத்தையும் கல்லறையையும் சேர்த்து ஆண்டு எழுதி வச்சிருக்கார். ஒரு காலத்துல தானிய அறுவடை செஞ்ச உடனே வெளியில இருந்தா பனியில நனைஞ்சு போயிரும், வெளியில இருந்தா காத்துல பறந்து போயிரும், வெளியில இருந்தா குப்பையெல்லாம் வந்து நடக்கும். அதனால தூக்கி உடனே அம்பாரத்துல போட்டு சேர்த்து வைப்பான். அதே போலதான் நமக்கு ஒரு காலம் முடிகிற நேரம் வரும்போது அம்பாரம் என்கிற கல்லறைக்கு போவதற்கும் ஆயத்தமா இருக்கும். இன்னைக்கு கர்த்தரனை உயிர்ப்பிக்கிறார், கர்த்தரனை விடுவிக்கிறார், நீடித்து நாங்கள் திருப்தி ஆக்குறார்னா அப்படியே உடம்பெல்லாம் கொழுந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி கர்த்தர் நல்லா பேசினார். செய்தியில ஒரு கல்லறை வந்துருச்சு, முடிவு வரப்போது சொன்னார் அப்படின்னா இவருக்கு வேலையே இதுதான். அவரே சாவ மாட்டாரு, ஆனா இருக்கிறவங்களும் சாவு விட மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் சாவு இல்லாம ஒரு பிரசங்கத்தை முடிக்கவே மாட்டாருன்னு சொல்லி வெளியில தெரியாம இருதயத்துக்குள்ளேயே கத்தி சண்டை போடுற ஆட்கள் இருக்காங்க. ஆனா இந்த உன்னத பாட்டு 7:2 அங்க 2வது அம்பாரம், அது கோதுமை. அது பக்குவப்பட்ட அனுபவத்தை குறிக்குது. என்னை கர்த்தர் பிறப்பிக்க பண்ணினா நான் வளர்ந்தேன், படிச்சேன், எல்லாம் முடிச்சேன். இப்போ எனக்கு ஒரு காலம் வந்தது, நான் எந்த நேரம் கர்த்தர் கூப்பிட்டாலும் போக ஆயத்தம் என்கிற நல்ல ஒரு பக்குவம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, போவாஸ் காலத்தின் மகிழ்ச்சியின் அம்பாரமாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும். சாலமோன் காலத்தின் இந்த சுதந்திரம் கோதுமையின் அம்பாரமாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும். 3வதாக ஒரே ஒரு அம்பாரத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 நாளாகமம் 31:10 நான் வாசித்து உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. ஆம், இங்கு தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு அம்பாரத்தை பார்க்கிறோம். இந்த அம்பாரம் 2 அர்த்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த 2 அர்த்தம் என்னன்னா, ஒன்று திருப்தி என்கிற அர்த்தம், 2வது மீந்திருக்கிறது என்கிற அர்த்தம்.
இப்போ திருப்தி என்கிற அம்பாரம் என்றால் என்ன? நாம் பூமியிலே வாழ்கிற காலத்திலேயே ஒரு நல்ல திருப்தியா வாழ்ந்து முடிக்கணும். அது தேவனுக்கு ஏற்ற திருப்தியா இருக்கணும். வேதத்திலே திருப்தியா வாழ்ந்து முடிச்ச 2 பேரை சொல்லுங்க அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலே ஒரே அதிகாரத்துல ஒரே சம்பவத்துல நான் உங்களுக்கு 2 பேரை காட்டுவேன். ஒன்று லூக்கா சுவிசேஷ 2ஆம் அதிகாரத்துல அங்கு ஆரோனின் குமாரத்தி ஆகிய அன்னாள். இந்த அன்னாளுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாகலும் இந்த சுத்திர உலகத்தின் ரட்சகராம் இயேசுவை பார்க்கணும், அவருக்கு நான் ஒரு பாட்டு பாடிட்டு சாகணும். பாருங்க, அவ அந்த வயது முதிர்ந்த தாய் விரும்பினபடியே யோசேப்பும் மரியாளும் இயேசுவை கொண்டு போறாங்க. சிமியோன் வர்றாரு. அப்ப அன்னாலும் அங்கே வந்திருந்து பாட்டு பாடி கர்த்தரை புகழ்ந்து பாடினான். அவதிலே அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியானது. அந்த திருப்தியோடு அவங்க ஜீவியம் முடிஞ்சது. 2வது அதே பகுதியில் இன்னொரு மனுஷனை காமிக்க முடியும், சிமியோன். இந்த சிமியோனும் நல்ல வயது முதிர்ந்த மனுஷன். அவருக்கு ஆண்டவர் நேரடியாவே சொல்லியிருந்தாரு, நீ இரட்சகரை உன் கண்களால் நீ காண்பாய் என்று சொல்லி. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதா யோசேப்பு மரியாளும் கொண்டு வந்து குழந்தையாக இயேசுவை சிமியோனு கையிலே கொடுத்துட்டாங்க. அதை பார்த்த உடனே சிமியோனுக்கு ஒரு பெரிய திருப்தி. இந்த இரட்சகரை பிதாவின் குமாரனை பார்க்கத்தக்கதாய் கர்த்தருக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த திருப்தியோடு அவருடைய ஊழியம் நடந்தது. அப்போ இந்த 2 நாளாக 31:10 பார்க்கிறோம். ஒன்னு திருப்தி என்கிற அம்பாரம். பூமியில் வாழும் போது கர்த்தருக்குள் திருப்தியாயிருங்க. எப்பயுமே குறையோடு இருக்காதீங்க. உங்க திருப்தி ஆவிக்குரியதா இருக்கும். அருமையான அந்த அன்னாள் தாயார் கேட்டாங்க பாருங்க, ஏன் கர்த்தரை நான் பார்க்கணும், அவருக்கு புகழ்ந்து பாடணும். அந்த சிமியோன் கேட்டால் பாருங்க, ஏன் கர்த்தரை நான் பார்க்கணும், அவரை நான் பிரதிஷ்டை பண்ணணும். இதுதான் ஆவிக்குரிய திருப்தி. இன்னைக்கு அதை விட்டுட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதுல திருப்தி அடைய பார்க்கணும் இல்லைங்க. தேறின தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியத்துல திருப்தி அடை. கடைசியா அந்த 2 நாளாக 31:10 சொல்லி மீதியா இருக்கிற அம்பாரம். இந்த மீதியா இருக்கிற அம்பாரம் எதை குறிக்கிறது தெரியுமா? உங்களுக்கு பின்னாடி உங்க பொண்ணு ஊழியத்தை செய்யும், உங்களுக்கு பின்னாடி உங்க பையன் ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரே என்னோட முடிஞ்சிருக்க, ஆண்டவரே ஆண்டவரே இப்படியே தீர்ந்துட்டு கிடையாதுங்க. என்னைக்குமே ஒரு மீதிய வைக்க பழகுங்க. என்னைக்கும் தமிழ்நாட்டுல இந்தியாவில ஒரு குறிப்பிட்ட ஊழியக்கார ஸ்தாபனம் உண்டு. அந்த ஊழியக்கார ஸ்தாபனத்துல ஊழியக்காரர் பாத்தீங்கன்னா அங்க ஜூனியர் ஊழியக்காரங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறது சீனியர் ஊழியக்காரர் பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு போது அந்த ஊழிக்காரனுக்கு சாப்பாடு அவன் அங்க இருக்கிற காய் கூட்டு பழம் மீன் கறி சோறு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு முடிக்கும் போது பார்ப்பாங்க அந்த தட்டுல கொஞ்சம் சோறு இருக்கணும். அந்த தட்டுல கொஞ்சம் சோறு 1-2 காய்கறி இல்லாட்டி ஒரு துண்டு ஏதாவது இருக்கணும். ஒருவேளை அந்த ஊழியக்காரர் சாப்பிட்டு முடிக்கும் போது கொஞ்சம் சோறையும் வைக்கல, ஒரு காயும் வைக்கல, தட்டை நல்லா கழுவி தொடச்சி பாபிலோன வாரி எடுத்த மாதிரி வாரி எடுத்து வாயில போட்டாக்கா உடனே அந்த ஊழியக்காரனை குறித்து மேலிடத்துக்கு ரிப்போர்ட் அங்க கூப்பிட்டு ரைட் அண்ட் லெப்ட் வாங்குவாங்க. உனக்கு இன்னும் சாப்பிட கூட தெரியல, நீ சாப்பிட்டு மீத கொஞ்சம் வைக்கணும். ஏன் தெரியுமா? தேவன் என்னை பூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நீ முழுக்க சாப்பிட்டு தட்டை தொடச்சினா எனக்கு இன்னும் வேணும், சரியா சாப்பிடலன்னு அர்த்தம். அப்ப மீதம் இருந்தா இது யாருக்காவது போட்டும், ஒரு பறவைக்கு போட்டோம். நான் திருப்தியா சாப்பிட்டு மீதம் எடுத்தேன், இந்த பக்குவம் கூட உனக்கு வரலையே, நீ என்ன ஊழியத்துக்கு வந்தேன்னு கேட்பாங்க. அப்ப கவனிங்க, ஒரு சாப்பிடுற சாப்பாட்டுல மீதம் வைக்கிறது அது ஒரு நல்ல நடைமுறை, நல்ல முன்மாதிரி. அது ஒரு சோத்திலேயே மீத வைக்கணும்னா நமக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து, மனம் திரும்புதலை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, வெளிப்பாடு கொடுத்து, சபையை கொடுத்து, போதகரை கொடுத்து, எல்லாம் கொடுத்து உருவாக்கி நிலநிறுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலநிற்க வச்சிருக்கும் போது நாம் சாகிற நேரத்துல ஒரு மீதத்தை வைக்கணுமா இல்லையா? எனக்கு பின்னாடி என் மக ஊழியம் செய்வான், எனக்கு பின்னாடி என் மக ஊழியம் செய்வான், எனக்கு பின்னாடி உங்க கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுவான். அந்த மீதம் வைக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. ஒரு அம்பாரம்னா அங்க மீதம் இருக்கணும்.
நீங்க அம்பாரத்துல கொட்டும் போது சாக்களுக்கு ஒரு தானியம் இல்லாம கொட்டிடலாம். ஆனா அம்பாரத்துல எடுக்கும் போது எல்லாமே போகத்தக்கதை எடுக்கவே முடியும். ஏன்னா அம்பாரத்தின் மூளையிலும் முடுக்கிலும் சந்திலும் பொந்திலும் அங்காங்கு கொஞ்சம் தானியம் மிச்சம் இருக்கும். அப்போ அம்பாரம் என்பது மீதம் வைக்கிற நல்ல தன்மை. அந்த மீதம் என்பதை உங்கள் சந்ததி உங்களுக்கு பின்னாடி கர்த்தருக்காக ஓடணும். உங்க சந்ததி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். உங்க சந்ததி கர்த்தருடைய நீதி நியாயங்களை பேசணும். அப்படிப்பட்ட மீதம் வைக்கிற ஒரு அம்பாரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாரா. ஒரு அம்பாரம் என்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஆண்டவர் எவ்வளவு அழகான உபதேசங்கள், வாழ்க்கையின் அடிப்படை தத்துவங்களை சொல்றார். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே அம்பாரம் போல என் வீடு நிரம்பணும், அம்பாரம் போல என் வயிறு நிரம்பணும், அம்பாரம் போல என் நெஞ்சு நிரம்பணும், அம்பாரம் போல என் குடும்பம் நிரம்பணும், அம்பாரம் போல எல்லாம் நிரம்பணும் என்பதை விட ஏன் இந்த அம்பாரம் யாராவது வந்து படுத்தா அது மகிழ்ச்சியை கொடுக்கிற அம்பாரமா இருக்க வேண்டும். இந்த அம்பாரம் நல்ல லீலி புஷ்பத்தை போல மென்மையை வெளிப்படுத்துகிற அம்பாரமாய் என்னை மாற்றித்தார். இந்த அம்பாரம் எப்போதுமே திருப்தியாயிருக்கிற, கர்த்தர் கொடுத்ததுல திருப்தி அடைகிற ஒரு அம்பாரமாய் மாற்றும். ஆண்டவரே, நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். அம்பாரமாகிய கல்லறையிலே நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு மீதத்தை இங்க வச்சுட்டு தான் போவேன். ஒரு மீத தானியத்தை, ஒரு மீத கோதுமை வைப்பேன். எனக்கு பின்னாடியும் இந்த ஊழியம் தொடரும். எனக்கு பின்னாடியும் இந்த குடும்பம் கிறிஸ்துவை பின்பற்றும். எனக்கு பின்னாடியும் இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். அதற்கு நான் என்னை ஒரு அம்பாரமாய் தருகிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ண போறோம். கடமைக்காக அல்ல, சிந்தித்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களால் மீதம் வைக்க முடியுதா? நல்ல மென்மையை வெளிப்படுத்த முடியுதா? வாசனையை வெளிப்படுத்த முடியுதா? கவர்ந்து இழுக்க முடியுதா? இல்லாட்டி ஆண்டோட்ட வெட்கப்பட்டு தைரியமா சொல்லுங்க, இதை கேட்கவே வெட்கமா இருக்கு ஆண்டவரே, இனி நான் அப்படி இருக்க மாட்டேன், நல்ல எல்லாரும் கவர்ந்து இழுப்பேன், நல்ல வாசனை வீசுவேன், மென்மையை வெளிப்படுத்துவேன், என் வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள மீதம் சில தானியங்களை நான் வச்சிட்டு தான் போவேன். அந்த கிருபையை எனக்கு தாங்க என்று சொல்லி கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே.